கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். 122 சங்கீதம் தாவீது எழுதின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சபையின் மேல் ஒரு ஏக்கம், தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு விருப்பம். ஆரோகண சங்கீதம் ஒரு 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். இதுல தாவீது எழுதின சங்கீதம் 122 சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்பது சியோன் மலைக்கு ஏறும் பொழுது, எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் ஏறும் பொழுது பாடக்கூடிய அந்த ஏறு வரிசையின் பாடல் தான் ஆரோகண பாடல். அப்போ சபையை குறித்ததான ஒரு தாகத்தோடு தாவீது எழுதியிருக்கிறார். இந்த நாளிலும் சபைக்குள்ள சபையின் மேல நமக்கு ஒரு தாகம் வேண்டும், திருச்சபையின் மேல ஒரு ஆர்வம் வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு தாவீதுக்கு நேராக வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு நேராக ஒரு அழைப்பு வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சபைக்கு போவோம் என்று நமக்கு அழைப்பை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கோபம் வருகிறது, ஒரு வெறுப்பு வருது என்றால் இந்த நாளில் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் தாவீதுக்கு எப்பொழுதும் சபையின் மேலே ஒரு ஏக்கம் இருந்தது, யெகோவா தேவன் மேலே ஒரு ஏக்கம் இருந்தது, தேவன் மேலே ஒரு விருப்பம் இருந்தது. விருப்பம் இருந்ததுனால அந்த அழைப்பை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அந்த அழைப்பை கேட்கும் பொழுது ஒரு ஆர்வம் இருந்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் உங்களுக்குள் அந்த ஆர்வம் உண்டாவதாக, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இந்த நாளில் உண்டாவதாக. அப்ப இஸ்ரவேல் மக்கள் 3 பண்டிகையை கண்டிப்பாக ஆண் மக்கள் எருசலேமுக்கு வந்துதான் ஆக வேண்டும். 3 பண்டிகை, ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தேகோஸ்து பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த 3 விதமான பண்டிகையை யூத ஆண் மக்கள் கண்டிப்பாக எருசலேமுக்குள்ளாக வர வேண்டும். அப்போ எருசலேமில் அவர்கள் எந்த பக்கம் இருந்தாலும் எருசலேம் உயரமான இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது, சியோன் மலையில் கட்டப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2880 மீட்டர் உயரம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு மேலே ஏறும் பொழுது அவர்கள் மேலே ஏறித்தான் ஆக வேண்டும். அப்போ எருசலேமுக்கு போகும் பொழுது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் தான் அந்த 15 ஆரோகண பாடல். அதில் 122வது பாடலை தேவ மனிதனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். அப்ப தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று. இன்று நமக்குள்ள அந்த ஏக்கம் அதிகரிப்பதாக அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே. அப்ப 2வது வசனம் சொல்லும் பொழுது, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அப்போ ஒவ்வொரு கோத்திரங்களாக அந்த 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரங்களாக ஒவ்வொரு ஏரியாக்களிலிருந்து வருகிறார்கள். வந்த பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு ஒரே சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாவதாக. அப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட் போகும்போது ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஆமாம் மூணார் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், கொடைக்கானல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படி சொல்கிற மாதிரி எருசலேமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், எருசலேமே. அப்போ ஒரு டூர் பிளான் பண்ணுறதை காட்டிலும் ஆமாம் திருச்சபைக்கு போவது அதை விட மகிழ்ச்சி கொடுக்கிறது பக்தனுக்கு. ஒரு புதிய இடத்தை கண்டு கழிப்பதை காட்டிலும் எருசலேம் உள்ள தேவனை சந்திப்பது அதை காட்டிலும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ப்ரோக்ராம் பூராமே சண்டே தான் வைக்கிறாங்க. ஆமாம், உலக மக்களுக்கு சண்டே தான் விடுமுறை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்று ஓய்வு நாள், தேவனை முதலாவது ஆராதிக்க வேண்டும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த சண்டே மட்டும் அந்த ப்ரோக்ராமை என்ன செய்யணும்னா ஈவினிங் பார்க்குறேன்னு சொல்லி பழகணும். ஈவினிங் பார்க்குறேன். அப்போ மார்னிங்கில் திருச்சபை நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க சில நேரம் அழைப்பார்கள், தயவு செய்து வாருங்கள் என்று அழைப்பல் நம்ம சொல்லணும். திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு நான் திருமணத்துக்கு வருகிறேன், திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு நான் அந்த காரியத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்போ முக்கியமான ஒரு சந்திப்பு உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஈவினிங் பார்க்குறேன் பிரதர், ஈவினிங் பார்க்குற சிஸ்டர்னு சொல்லி பழகணும். ஏன்னா சபை மேலே வாஞ்சையாக இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை மேல ஒரு ஏக்கமாக இருக்கும் பொழுது, அந்த ஆராதனை மேல ஒரு ஏக்கமாக இருக்கும் பொழுது நம்மை தேவன் உற்று கவனிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனுடைய நீதியை தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன கூட கொடுக்கும்னா, நாம் வாழ்வதற்கு தேவையான
ஸ்தோத்திரம், நம் வாழ்வதற்கு தேவையான உணவு, உடை, அடிப்படை காரியங்கள் எல்லாம் பரமபிதா சந்திக்கிறார். பரமபிதாவை சந்திக்கிறார் என்றால் நாம் பரமபிதாவை சந்திக்கும் பொழுதுதான் பரமபிதா சந்திக்கிறார். சூப்பர்ல, வாவ், இது எப்படி இருக்கு? அப்ப பரமபிதா நம்முடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் அதிகாலையில ஆராதனையில தேவ சமூகத்தில் அவரோடு இணைக்கப்படும் பொழுது நிச்சயமாக நம்மை பரமபிதா சந்திக்கிறவராக இருக்கிறார். நம் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், நான் எருசலேமுக்குள்ளாக நான் வர வேண்டும். அப்ப எருசலேம் தேவனுடைய நகரமாக இருக்கிறது. சூப்பர்ல, எருசலேம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எருசலேம்ல தேவன் வாழ்கிறார். அந்த எருசலேம் முதலாவது யார்கிட்ட இருந்துச்சுன்னா எபூசியர்கிட்ட இருந்துச்சு. அப்ப எபூசியர் இருக்கும் பொழுது தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது நீ எருசலேமை கைப்பற்றுவதில்லை என்று சொன்னார்கள். தாவீதை பார்த்து எருசலேமை கைப்பற்றுவதில்லை. அப்ப ஸ்தோத்திர, கண் தெரியாதவர்கள், முடவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்க கூட உன்னை ஜெயிச்சிருவாங்க, நீ எருசலேமை கைப்பற்ற முடியாது என்று சொல்லி தாவீதை இகழ்ந்தார்கள். ஆனால் தாவீதோ சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தாவீது எருசலேமை கைப்பற்றும் பொழுது அதை அழகாக கட்ட ஆரம்பித்தான். அதான் எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டுகிறது. அப்ப எருசலேம் தேவனுடைய தலைநகரமாக இருக்கிறது, இசையுடைய தலைநகரமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் அங்கு இருக்கிறது, தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார். சூப்பர்ல. அப்ப வாசம் பண்ணும் பொழுது தாவீது பிரயாசப்பட்டு அதிகமாய் கட்டடத்தை கட்டுகிறத பார்க்கிறோம். அப்ப அதிகமாக சூப்பரா அந்த இடத்த கொண்டு வர்றதை பார்க்கிறோம். அப்ப எருசலேமை அழகாக கொண்டு வரதை பார்க்கிறோம். அப்ப எதிரிகள்ட்ட இருந்துச்சு, எபூசியர்ட்ட இருந்துச்சு. எபூசியர் இருக்கும்போது சவுல் நாட்களை கைப்பற்ற முடியவில்லை. நியாயாதிபதி நாட்கள்ல, ஜட்ஜஸ் நாட்கள்ல அந்த எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் தாவீது அதை கைப்பற்றினார். தாவீது கைப்பற்றின உடனே அது தாவீதின் நகரம், சீயோன் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. இந்த காலை வேளையில நீ எருசலேமிலே வாழ வேண்டும். எருசலேம் உனக்குள்ள இருக்க வேண்டும், அல்லது நீ எருசலேமுக்குள்ள இருக்க வேண்டும். ரெண்டு ஒன்றுதான். அப்ப எருசலேம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நான் எருசலேமை முழுவதுமாய் ஆக்கிரமிக்க வேண்டும். இப்பொழுது எதிராளிகள் எருசலேமை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிராளிகள் எபூசியர்கள் எருசலேமை ஸ்தோத்திரம் ரூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீ எருசலேமுக்குள்ளாக வர வேண்டும். பிரியமான அன்பு சகோதரா, இது எதை குறிக்கிறது என்றால் நான் உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது. உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூர்ந்தால் பிதாவிடத்தில் அந்த அன்பு இல்லை. ஆமா, உலகத்தில் அன்பு கூறும் பொழுது பிதாவு மேல நம்ம அன்பு செலுத்த முடியாது, அல்லது பிதா நம்ம மேல அன்பு செலுத்த முடியாது. அப்ப உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். இன்னைக்கு அன்பு கூறக்கூடிய காரியம் எல்லாம் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எது தொடர்பு அதை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மொபைல் போன் அவசியம்தான். அப்ப சமூக அந்த ஊடகம் அவசியம்தான், சமூக சில காரியங்கள் அவசியம்தான். ஆனால் அதிலேயே நாட்களின் நேரத்தையும் செலவிடக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வைத்திருக்க வேண்டாம். ஆமாம், அதை பார்க்கும் தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய வாக்குத்தையும் தேவனுடைய எதை சிந்திக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சொல்லும் பொழுது எருசலேம் அப்போ தாவீது அதை கைப்பற்றினார். அதை இசை வினைப்பாக அழகாக கட்டினார். இப்போ சொல்லும் பொழுது எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் வந்து நிற்கலாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில உங்கள் கால்கள் பாவத்துக்கு நேராக போகக்கூடாது. பாவம் செய்யக்கூடிய இடத்துக்கு நேராக போகக்கூடாது. துன்மார்க்க இடத்துக்கு நேராக போகக்கூடாது. குடி வெறியில் ஆட்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. விபச்சார எண்ணங்களில் ஆட்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எங்க போனோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக. சண்டை எங்க போனோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போக வேண்டும். சண்டை எங்க போனோம்? தேவனை ஆராதிப்பதற்காக போக வேண்டும். ஆனால் தேவனை ஆராதிப்பது கூட பண்டிகை, 3 பண்டிகை ஆண் மக்கள், இஸ்ரவேல் ஆண் மக்கள் கண்டிப்பாக எருசலேமில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் எருசலேமில் கலந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலை கூட தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. பிரியமானவர்களே, எனவே வயோதிகமாகிவிட்டது, அல்லது சோதரம் வியாதியில் இருந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் நாம் உற்சாகமாக இருக்கும் போது, பலத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போய்த்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தாவீது நாட்களில், தாவீதுடைய ஸ்தோத்திர லைஃப்பில் ஒரு பிளாக் டே, கருப்பு நாட்கள் இருந்தது. அதை கடக்கக்கூடிய தீங்கு நாட்கள் இருந்தது. அந்த தீங்கு நாட்களில் சொல்லும் பொழுது அவர் எருசலேமுக்குள்ளாக போக முடியவில்லை. சவுலால் வேட்டையாடப்பட வேண்டும் என்று ஸ்தோத்திரம், தாவீதை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்று சவுல் இருந்தார். அந்த சவுல் இருக்கும் பொழுது தாவீது போக முடியவில்லை. அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 4வது வசனம், அருமையான வசனம். அப்போ 122ஆம் சங்கீதத்துக்கும் 42ஆம் சங்கீதம் 4க்கும் ஒரு இணக்கம் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்குள் போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முன்னே பண்டிகைக்கு நான் போய் வருவேன். முன்னே பண்டிகைக்கு நான் போய் வருவேன்.
இப்பொழுது அழைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அழைப்பை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு வருகிறது. ஆனால் நான் போக முடியவில்லை. காரணம், ஸ்தோத்திரம், சவுல் என்னை வேட்டையாட விரும்புகிறார். காரணம், எதிராளிகள் இருக்கிறார்கள். காரணம், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தாவீது எப்போதும் தேவனுடைய ஆலயத்தின் மேலே கவனம் உள்ளவராக, ஆராதனை மேலே கவனம் உள்ளவராக இருந்தார். இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே நீங்கள் ஆராதனை மேலே கவனம் உள்ளவராக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உங்களை ஆசீர்வதிக்க தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப 122 சொல்லும் பொழுது, ஆமா, தாவீதுடைய கால்கள் எருசலேமில் நிற்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் வந்தது, இந்த நாளில் திருச்சபைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, திருச்சபைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய அருமையான சகோதரியே, நீ மீண்டுமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவன் வெறுக்கக்கூடிய பாவத்தை விட்டு, இச்சையை விட்டு, ஆமாம், தேவையில்லாத காரியங்களை விட்டு, ஆமாம் ஆமாம், வருமானம் போதும், சம்பளம் போதும், தேவன் அதை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் என்று சொல்லி தேவையற்ற பரிதானங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்கு நேராக வரும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காரியத்தையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப சொல்லும் பொழுது, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க, அப்ப தேவன் மேல ஒரு விருப்பம் தாவீதுக்கு இருந்தது, தேவன் மேல ஒரு ஏக்கம் இருந்தது. அதை வாசிக்கிற 42 சங்கீதம் 2 சொல்லும் பொழுது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்ப எப்போது நான் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:2 சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய ஆலயத்திற்கு எப்போ வந்து நிற்பேன். ஆமா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்பயாவது வந்து நிற்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்பயாவது வந்து நிற்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, நான் எப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் எப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நிற்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமா, நாம் எப்பயாவது தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், அதை விட்டு எப்போதும் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். அப்ப ஜீவனுள்ள தேவன் மேலே, அப்ப உயிருள்ள கடவுள், மெய்யான தேவன், மெய்யான இயேசு கிறிஸ்து அவர் மேலே வாஞ்சியா இருக்கும் பொழுது, அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, நாம் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் காட். அப்ப உன் ஆத்துமா, என் ஆத்துமா அது தேவன் மேலே வாஞ்சியா இருக்கிறது. மானாடு நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, மானாடு நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய கதறல் தேவன் மேல் இருக்கிறது. என்னுடைய கதறல் தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கதறல் தேவாலயத்தின் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 122 சங்கீதத்தின் வெளிப்பாடு தான், ஆமா, தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு தான், எப்படியாவது தேவனை சந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில எப்படியாவது தேவனை சந்திக்க வேண்டும். சூழ்நிலையில் தேவனை சந்திக்க விடாது, பிரச்சனை போராட்டங்கள் தேவனை சந்திக்க விடாது. ஆமா, தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாது. ஆனாலும் அதை மீறி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆக வேண்டும், தேவனுக்கு நேரத்தை கொடுத்து ஆக வேண்டும் என்று செயல்படும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதில் வாசிக்கும் பொழுது எருசலேமை குறித்து வாசிக்கும் 4வது வசனம், அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்ப 4வது வசனம், எல்லா கோத்திரங்களும் எங்க போகணும்னா பண்டிகைக்கு போக வேண்டும். எல்லா கோத்திரங்களும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எல்லா கோத்திரங்களும் அங்கு போகும் பொழுதுதான், ஆமா, இன்னைக்கும், ஆமா, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வட இந்தியா என்றும் இல்லை, தென்னிந்தியா என்றும் இல்லை, அந்த மதம் இல்லை, இந்த மதம் என்று இல்லை, எல்லாரும் தேவனை சந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆப்பிரிக்கா இல்லை, ஆசியா இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை, எல்லா கண்டங்கள் உள்ள மக்கள் தேவனை சந்திக்கும் பொழுது, ஆமா, அவன் கண்டம் இல்லாமல் வாழ முடியும். ஆமா, கண்டங்கள் இருக்கிறதா? ஆமா, கண்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களா? ஆமா, கண்டங்கள் விலகி போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்ப எல்லா கோத்திரங்களும் எங்க போகும்னா எருசலேமுக்குள்ளாக போகிறது. பிரியமானவர்களே, எருசலேமுக்குள்ளாக தேவனை ஆராதிப்பதற்காக எல்லா கோத்திரங்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா மத மக்களும், எல்லா மக்களும் எருசலேமுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் ஆமாம், சிறு பிள்ளையில ஆமாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க, வயதான ஆளை வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க, நீங்கள் வேண்டாம், இல்லை, எல்லாரும் போகும்பொழுது தான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் திருச்சபையில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், 6வது வசனம் வாசிக்கிறேன், அருமையான வசனம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்போ எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். எருசலேமுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் சமாதானமாய் வாழ முடியும். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த காலை வேளையில் ஆமாம், வாக்குத்தத்தம் வருகிறது, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு பிளஸிங் வச்சிருக்கிறார். ஆமாம், உங்களை உள்ள நேசிச்சுட்டு வெளியே தூண்டி திரிகிறவர்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள். ஆனால் எருசலேமை நேசிக்கிறவர்கள், எருசலேம்னா யாருன்னா நீங்கள் தான்.
அப்போ எருசலேம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நீங்களும் நானும் தான் எருசலேம். அப்போ எருசலேமை நேசிக்கிறவர்கள், எருசலேம் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறவர்கள், எருசலேம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வாழுவார்கள், அவர்கள் சுகித்திருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அதில் சொல்லும் பொழுது ஆமாம் 7வது வசனம் வாக்குத்தத்தமான வசனம். உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீங்கள் வாழக்கூடிய வீடு தான் அரண்மனை. ஆமாம், அரண்மனை மாதிரி. ஆமாம், திப்பு சுல்தான் மாதிரி அரண்மனை கட்டலை. ஆமாம், தாவீது மாதிரி அரண்மனை கட்டலை, சாலமோன் ராஜா மாதிரி அரண்மனை கட்டலை, பார்வோன் மாதிரி அல்லது பாபிலோன் மாதிரி. நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா நேபுகாத்நேச்சர். அப்போ நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் மகா பாபிலோனை போல கட்டலையோ, நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்களோ அதுதான் தேவனுடைய தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அரண்மனையாக இருக்கிறது. அந்த அரண்மனை நிச்சயமாய் விரிவாக்கப்படும். அந்த அரண்மனை நிச்சயமாய் விரிவாக்கப்படும். இப்போ எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அதுதான் அரண்மனை. அதுதான், அங்கே தான் தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார், அங்கே தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது, கோட்டைச்சுவர். அலங்கம் என்பது மதிலை குறிக்கிறது, காம்பவுண்டு வால். அப்போ அதுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாக போகிறது, அதுக்குள்ள தேவனுடைய நன்மை உண்டாக போகிறது. அதுக்குள்ளே ஸ்தோத்திரம், அந்த அரண்மனைக்குள்ளே அந்த நீ படுக்கக்கூடிய பெட்ரூமுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வரப்போகிறது, தேவனுடைய கிருபை இருக்க போகிறது. நீ எங்கே இருக்கிறாய் அங்கே தேவன் உனக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். ஆமாம், மனதில் சுகம் வேண்டும் பிரியமானவர்களே. ஆமாம், மனதிலே சுகம் இருக்கும் பொழுது சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும். ஆமாம், மனதில் ஒரு ரெஸ்ட் இருக்கும் பொழுது, மனதில் ஒரு விடுதலை இருக்கும் பொழுது, மனதில் நிம்மதி இருக்கும் பொழுது சரீரத்தில் ஆரோக்கியமும், சரீரத்தில் ஒரு பலனும் இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இதான் உண்மை. அப்போ நமக்குள்ள தேவன் ஆத்துமாவுக்குள்ள தெய்வீக சுகம் கொடுக்கும் பொழுது, அதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ 1 யோவான்ல வாசிக்கிறோம், காயு வாழ வேண்டும். ஆமாம், காயு என்கிற ஒரு மனிதன் திருச்சபைக்கு ஆறுதலாக இருக்கிறார், திருச்சபைக்கு என்ற இடத்தை கொடுக்கிறார், திருச்சபை நடத்த வேண்டும் என்று ஸ்தோத்திரம் மக்களை உற்சாகப்படுத்துகிறார். அந்த மனிதனை பார்த்து தான் யோவான் எழுதுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், உன் ஆத்துமா வாழ வேண்டும். அப்போ நீங்கள் வாழ வேணும் பிரதர். நீங்கள் வாழணும் பிரதர், நீங்கள் வாழணும். ஸ்தோத்திரம், நீங்கள் வாழணும் சிஸ்டர். போதும் என்று சொல்லக்கூடிய பிசாசின் பொய்களை நம்பாதிருங்கள். நீங்கள் வாழணும், நீங்கள் வாழணும். உங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்து வாசிக்கிறேன், என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை. என் நிமித்தம், என் சகோதரன் நிமித்தம் யாருக்கு இருக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன செய்யணும்? சமாதானம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் எருசலேமுக்கு வரக்கூடியவர்கள் ஒருவேளை வர முடியாத மக்களுக்காக வேண்டுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேண்டணும். இந்த உலகம் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் இந்திய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் ஆன்மீகத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ தாவீது சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அப்போ சகோதரருக்காக, சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த நாள் உங்கள் பிஸ்னஸ் லைனுக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கணவன் வழி, மனைவி வழி, தகப்பன் வழி, தாய் வழி, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உறவின் முறையாருக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல ஒவ்வொன்றாக கிரியை செய்வார். ஒருவேளை அவர்களுக்கு நாம் சத்தியத்தை அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தைரியமாய் அவர்களை ஜெபிக்க முடியும், அறை வீட்டில் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கும் போது கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் யாரை கொண்டும், எந்த ஊழியனை கொண்டும், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டும், ஏதோ சாட்சியை கொண்டும் அவர்களை நிச்சயமாய் தூக்கி விடுவார். அவர் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 9வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அப்போ தாவீது எப்போதும் அந்த உணர்வு, யாரெல்லாம் தேவனை அதிகமாய் தேடுகிறார்களோ அவங்களுக்குள்ள எண்ணம் அந்த சுயத்தவே சிந்திக்க மாட்டாங்க. அவர்கள் பொதுநலமாய் சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் பொதுநலமாய் வாழக்கூடியவர்கள். அப்போ தனக்காய் வாழக்கூடியவர்கள் அல்ல. ஆன்மீகத்தில் ஒருத்தன் பெருக்கமடைய சூப்பரில் அவன் தனக்காய் அல்ல, பிறருக்காய் வாழக்கூடியவர்கள். இன்றைக்கி ஊழியர்கள்லாம் எல்லா சபையும் வளரணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான ஊழியர்கள். தான் சபை